SONY A6000 famous APS-C mirrorless camera introduced in 2014. அந்த APS-C சீரிஸ்ல அதாவது A6000 சீரிஸ்ல கடைசியா வந்த கேமரா A6600. ஆல்மோஸ்ட் 4 வருஷம் Sony APS-C mirrorless பாடியில் எந்த வித கேமராவும் இன்ட்ரோடியூஸ் ஆகல. ஆனா இப்போ A6700 introduced with unbeatable features packed into it. A7R5, ZV-E1 and FX30 இந்த 3 கேமரால இருக்க பயங்கரமான அட்டகாசமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு 6000 சீரிஸ் பாடியில் வச்ச என்னவோ அதுதான் A6700 APS-C mirrorless camera. இந்த வீடியோவில் இதை பற்றி எல்லா விஷயத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 6600 ZV-E1 FX30 கேமராவோட இந்த புது கேமராவையும் கம்பேர் பண்ணியும் அக்குவர ஆணிவர எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். Let's get started. Hey, what's up guys? Welcome back to Mirrorme Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். ரீசெண்டாக அதாவது 2 நாளைக்கு முன்னாடி சோனிலேருந்து 6700 APS-C mirrorless பாடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பயங்கரமான ஃபீச்சர்ஸ் ஆஃப்டர் 4 இயர்ஸ் இந்த 6000 சீரீஸை கைவிட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 6700ங்கிற ஒரு புது விதமான APS-C கேமராவை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் கேமரா ஹேவ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் AI ப்ராசஸிங் யூனிட். A7R5ல இருக்கிற அதே பாயான்ஸ் XR ப்ராசஸர் தான் இந்த கேமராவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற டெடிகேட்டட் AI ப்ராசஸிங் யூனிட்டும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா 3 லட்ச ரூபா கேமரா கொடுத்து வாங்கக்கூடிய A7R5ல இருக்கிற அந்த autofocus ஃபீச்சர்ஸ் அப்படியே எடுத்து இந்த APS-C சீரிஸ்ல வச்சிருக்காங்க. அனிமல், பேர்ட், இன்செக்ட்ஸ், பிளேன், ட்ரெயின், கார்ஸ்னு மனுஷனோட சேர்த்து எல்லா விஷயத்தையும் தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு AI பேஸ்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணுற ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டத்தை இந்த APS-C mirrorless சீரிஸில் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலி 5 axis இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் ஆக்டிவ் ஸ்டெடி ஸ்டார்ட். ஸோ இது வரைக்கும் A6000 சீரிஸில் இல்லாத ஒரு புது விஷயம் அப்படின்னா ZV-E1ல இருக்கிற அதே ஃபுல்லி ஆர்டிகுலேட்டிங் டச் ஸ்க்ரீனை இந்த கேமராவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இதுக்கு முன்னாடி 6600லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே மடக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லி ஆர்டிகுலேட்டிங் டச் இன்ஷுவேட்டிவ் டச் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு கேமரா. ஸோ ஃபார் ஹைப்ரிட் ஷூட்டர்ஸ் 2.36 million dots OLED EVF. ஸோ இது ஒரு ரேஞ்ச் ஃபைண்டர் டைப்பில் ஸ்டைலில் இருக்குது. ஸோ சென்டரில் இல்லாமல் அந்த சென்டர் ஆக்சிஸ்லேருந்து கொஞ்சம் லெஃப்டில் தள்ளி ஒரு EVF. So larger grip with additional customizable front dial. Dedicated photo, video, SNQ selector dial. 11 frames per second mechanical or electronic shutter. So இந்த கேமராவோட சென்சார் பற்றி பார்க்கணும்னா இது ஒரு 26 மெகாபிக்சல் BSI CMOS சென்சார். பேக் சைட் illuminated சென்சார். சாதா CMOS சென்சார் கிடையாது. பேக் சைட் illuminated CMOS சென்சார். இந்த 26 மெகாபிக்சலுங்கிறது இந்த ஃபியூஜி ஃபிலிம் கேமரா APS-C லைனப்புக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு மெகாபிக்சல் இந்த சென்சார். ஃபியூஜி ஃபிலிம் ஃபுல்லாக அந்த கேமராஸ் எல்லாம் APS-C கேமராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 26 மெகாபிக்சல் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதாவது இந்த FX30ல உள்ள அதே சென்சாரை எடுத்து இந்த 6700 கேமராவில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ FX30ல அந்த சென்சாரை பற்றி உள்ள எல்லா விஷயங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த கேமராவுக்கும் பொருந்தும். ஸோ 26 மெகாபிக்சல் லிட்டரலி ஈக்குவல் டு ஃபியூஜி ஃபிலிம் X-T4 அண்ட் XS20. ஸோ இதில் மொத்தம் 779 autofocus points covering almost 93% of your screen. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது A6600 சீரிஸையும் 6700 அதாவது இந்த புதுசாக வந்த கேமராவும் டாப் வியூவில் நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிரிப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டீப்பான கிரிப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷட்டர் பட்டன் நல்லா ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகிருக்கு. ஸோ 6600 சீரிஸில் C1 அண்ட் C2 பட்டன் மேலே கஸ்டமைசபிள் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் C1 எடுத்துட்டு அந்த இடத்துல ரெக்கார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ EVF பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நல்ல ஒரு ப்ரொட்ரூடாக நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி தோணுது. தென் ஃபோட்டோ, வீடியோ அண்ட் SNQ பட்டனுக்கு செப்பரேட்டாக டயல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேக் சைட், அதாவது LCD பக்கம் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்குறோம். ஸோ 6600 சீரிஸோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 6700 சீரிஸில் என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை ரைட் சைடில் கரெக்டாக உங்கள் கட்டவரல்கிட்ட வந்த அந்த ரெக்கார்ட் பட்டனை தான் தூக்கி மேலே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இருந்த ஆல்ரெடி மேலே இருந்த அந்த C1ங்கிறத கொண்டு வந்து திரும்பி ரைட் சைடில் 6700 சீரிஸில் வச்சுட்டாங்க. ஸோ முன்னாடி இருந்த மாதிரி தான் இதில் ஜாஸ்டிக் கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் இந்த டயலை வந்து நீங்கள் ஜாஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ் அந்த செலக்டர் அந்த ஸ்விட்ச் வந்து இங்கே இல்லை எடுத்திருக்காங்க. பிகாஸ் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக அந்த ஃபோட்டோ, வீடியோ, SNQக்கு ஒரு டயல் செலக்டர் டயல் கொடுத்துருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறதுனால அந்த இடத்துல மேலே இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க எடுத்திருக்காங்க. இதில் பேக் சைடில் இருக்கிற மொத்தம் 12
கீஸை நீங்கள் கஸ்டமைசபிள் கீஸாக நீங்கள் வந்து பட்டனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிற நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து முன்னாடி மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு கஸ்டமைசபிள் பட்டன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கேமராவில் பஃபர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயமாக கொடுத்துருக்காங்க. அதாவது 1000 JPEG ஃபோட்டோஸ் எடுக்கலாம், 59 கம்ப்ரஸ்ட் ரா இமேஜஸ் எடுக்கலாம், இல்லைனா 23 அன்கம்ப்ரஸ்ட் ரா இமேஜஸை நீங்கள் எடுக்கலாம் வித் 11 frames per second ஸ்பீடில். ஸோ ரா ஃபார்மேட்டை பற்றி பேச போனோம்னா அன்கம்ப்ரஸ்ட் ரா, தென் லாஸ்லெஸ் கம்ப்ரெஷன், தென் கம்ப்ரஸ்ட் ராங்கிற 3 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. எப்படி JPEG வந்து ஃபைன், மீடியம் அந்த மாதிரி பிரித்து வச்சுருவாங்களோ, ஸோ இந்த ராவையும் இந்த மாதிரி 3 விதமாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேமராவில் டூவல் ISO ரேஞ்ச் வந்து ISO 800, தென் ISO 2500 only for S-Log3 ப்ரொஃபைல். ஸோ முன்னாடி எதிர்பார்த்த மாதிரியே இந்த கேமராவில் ஃபோக்கஸ் பிராக்கெட்டிங் இருக்குது. அதாவது உங்கள் ஃபோக்கஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே கேமராவே ஆல்மோஸ்ட் 299 ஷார்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கும். இந்த ஷார்ட்ஸ்லேருந்து நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஏதாச்சும் தேவையான ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு ஃபைனல் இமேஜாகவும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன் 4K 60p சென்சார் ரீட் அவுட் 25 milliseconds. ஸோ இந்த சென்சார் ரீட் அவுட் milliseconds எந்த லெவலுக்கு ஸ்பீடாக இருக்கோ அந்த லெவலுக்கு ரோலிங் ஷட்டர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் FX30 உள்ள அதே சென்சார் தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ AI ப்ராசஸிங் யூனிட்லாம் யூஸ் பண்ணுறதுனால இது நல்லாவே ரோலிங் ஷட்டர் கம்பேரிட்டிவ்லி A74 கம்பேர் பண்ணும்போது இன்னும் ரோலிங் ஷட்டர் விஷயத்தில் நிறையா நல்லா வந்து டெவலப் ஆகிருக்குங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது A6600, 6700 அண்ட் FX30 சைட் கிரிப்பை நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ சென்டரில் இருக்கிறது புதுசாக வந்த 6700 கேமரா. இதோட சைட் கிரிப் முன்னாடி இருந்த 6600 சீரிஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கிறத நல்லா கவனிக்கலாம். FX30 கேமராவே பெருசுனால அது கிரிப்பு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஸோ இந்த 6700 FX30 அளவுக்கு கொஞ்சம் கிரிப் நல்லாவே டீப்பாக இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் இன்னொரு சைடு இதில் இமேஜில் நீங்கள் பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ZV-E1 கேமரா இருக்குல்ல. இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு வீலாகிங் ஸ்டைல் கேமரா. அந்த ZV-E1க்கு கொடுத்துருக்கிற அந்த ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன், அதாவது ஃபுல்லி ஆர்டிகுலேட்டிங் ஸ்க்ரீனை தான் நம்ம 6700 சீரீஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் சொன்னோம். ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்காது 6600 சீரீஸில் உள்ள அந்த பழைய ஸ்க்ரீன், அதாவது டில்ட் மட்டும்தான் ஆகும், மேலே எங்கேயும் டில்ட் மட்டும்தான் ஆகும், ஃப்ரண்ட்டில் வேணால் மடக்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, வீலாகிங் ஸ்டைலில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை யூடியூப்க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 6600 கொஞ்சம் அப்படி மேலே மடங்கி தான் வரும். அது கீழே உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சிருது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தோம். இப்போ 6700 சீரீஸில் ஸோ ஃப்ளிப் அவுட் ஃபுல்லி ஆர்டிகுலேட்டிங் ஸ்க்ரீன். ஸோ இந்த கேமராவில் வீடியோ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 4K ஓவர் சாம்பிள் ஃப்ரம் 6K சென்சார். அதனால் 6Kயில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயில் எடுத்து 4Kக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கறதுனால இன்னுமே நம்மளுக்கு நல்ல டீட்டெயில்டு வீடியோ ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். ஸோ 4K 420 10-bit 120 frames per second வீடியோ, தென் 4K 422 10-bit 60p 30p and 24p சினிமா ட்ரூ 24p இதுக்கும் இருக்குது. இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா 4K 60p அப் டு 60p வரைக்கும் எந்த வித க்ராப்பும் இல்லாமல் ஃபுல் சென்சாரையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்லி ஃபார் 120p 120 frames per secondல நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் 1.6 times க்ராப் சென்சாரில் யூஸ் ஆகுது. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. இன்னும் எனக்கு வந்து ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் இன்னும் பயங்கரமாக எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹெச்டி வீடியோ, அதாவது 720pயில் எடுக்கிற ஹெச்டி வீடியோ, ஃபுல் ஹெச்டி கிடையாது, ஹெச்டி வீடியோ அப் டு 240 frames per second வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். பட் திஸ் வித் 1.5 times crop. ஸோ S-Log3 gamma ப்ரொஃபைலுக்கு வித் LUT, அதாவது லுக்அப் டேபிள்ஸ் சப்போர்ட் இருக்குது, சினிடோன் அண்ட் தென் HLG சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதில் எடுக்கிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு XAVC வீடியோ கோடக்கில் தான் ரெக்கார்ட் ஆகுது. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது A6600, 6700 அண்ட் ZV-E1 அந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்லாட்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. என்னென்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, எப்படி டிஃபர் ஆயிருக்குன்னு பாருங்கள். சென்டரில் இருக்கிறது நம்ம புதுசாக வந்த 6700 கேமரா. இதுக்கும் ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி வந்த லாஸ்ட்டாக 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த 6600க்கு எவ்வளோ டிஃபர் ஆயிருக்குன்னு பாருங்கள். அந்த ZV-E1 இருக்கிற அதே ஃபார்ம் ஃபேக்டரை அப்படியே எடுத்து 6700க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது சிங்கிள் கார்ட் ஸ்லாட் தான், தென் USB சார்ஜிங் போர்ட், தென் மைக்ரோ HDMI, ஹெட்ஃபோன் அண்ட் மைக் ஜாக். இது தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இல்லை, ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. கார்ட் ஸ்லாட் வந்து அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இதில் ZV-E1 உள்ள அந்த ஃபார்ம் ஃபேக்டரை அப்படியே 6700
700க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே விஷயம் என்னென்னா அந்த யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வெர்டிகலாக இருந்துச்சு ZV-E1ல, அதை தூக்கி ஹாரிசான்டலாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இதில் சூப்பராக ஒரு விஷயம் என்னென்னா இதில் என்னென்ன போர்ட் எது இது வந்து பவர் சார்ஜிங், இது வந்து SD கார்டு இப்படி தான் போடணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் அந்த பிளாஸ்டிக்லேயே வந்து உங்களுக்கு வரும்ல, அது வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கவரில் தான் வரும். பட் இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அது பக்கத்தில் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ZV-E1லேருந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா கவரை பார்த்துட்டு உள்ள இதுதான் அங்கே இருக்குதோ அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் வரும். இதில் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த HDMIன்னு சொல்லும் போது அப்படியே இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துறதுக்கு FX30யும் 6700 அந்த புதுசாக வந்த 6700 கேமராவையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா தெரியுது. என்ன FX30 கேமரா வந்து சினிமா கேமரா, ஸோ அதனால வந்து ஃபுல் HDMI கொடுத்துருக்காங்க. ஓகே, வெரி குட். இதில் வந்து மைக்ரோ HDMI தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். அந்த HDMI வந்து டாப்பில் கொடுத்துருக்காங்க, மேலே கொடுத்துருக்காங்க FX30யில், இதில் கீழே பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இதனால என்ன ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனை திருப்புறீங்க, வெளியில் ஃப்ளிப் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேலே கொடுத்துருக்கிற HDMI போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து மறைக்கும். இப்போ நானே வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து ஸ்க்ரீனை திருப்பி வச்சுருக்கேன், ஃப்ளிப் அவுட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த HDMI போர்ட் வந்து எனக்கு பாதி மறைக்கும், என் முகத்தையும் மறைக்கும். ஆனால் கீழே கொடுத்துருக்கிறதுனால நான் ஸ்க்ரீனை ஃப்ளிப் அவுட் பண்ணாலும் எனக்கு இந்த கீழே இருக்கிற HDMI போர்ட் வந்து அந்த ஒயர் வந்து மேலே ஸ்க்ரீன் வந்து மறைக்காது, ஆல்மோஸ்ட் வந்து பாட்டமில் வந்துடுது. அது ஒரு சூப்பரான விஷயம். யாரும் பயங்கரமாக டெக்னிக்கல் டீமில் உள்ளவங்க யோசித்து இது கீழே வச்சுருக்காங்க. இந்த போர்ட்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது திஸ் கேமரா இஸ் அ USB வீடியோ கிளாஸ் கேமரா. ஆமாங்க, இந்த கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் வித்தவுட் எனி வீடியோ கேப்சர் கார்டு நீங்கள் டேரெக்டாக உங்கள் சிஸ்டத்தில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்லேயோ லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு வெப்கேம் மாதிரி நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஜூம்லேயோ யூடியூப்லேயோ ட்விட்ச்லேயோ எதுவில் வேணாலும் நீங்கள் ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீமிங் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அப் டு 4K 30p வீடியோ, ஃபுல் HD 60p வீடியோ வரைக்கும் தான் நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண முடியும். ஸோ 4Kல 60pலையோ 120pலையோ நீங்கள் போக முடியாது. இது வரைக்கும் இந்த கேமராவில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெக் சீட்டை படித்தது மாதிரி படித்து மனப்பாடம் பண்ணி உங்கள்ட்ட ஒப்பிச்சாச்சு. இந்த கேமராவில் அதாவது பிரச்சனைகள் இது வரைக்கும் பெரிய பெரிய ஜாம்பவானுங்களாம் டெஸ்ட் பண்ணி, அதாவது இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் மாடலை வந்து டெஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்கள்ல, ஸோ அவங்களாம் அதெல்லாம் படித்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் வந்து எனக்கு சில விஷயங்கள் உடன்பாடு இல்லை. அதாவது 4K 120pயில் வந்து என்னங்க க்ராப் கொடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. என்னங்க க்ராப்லாம் பெரிய விஷயமே கிடையாது. உங்களுக்கு க்ராப் ஆகுது, உங்களை ஃப்ரேமிங் வந்து க்ராப் ஆகுது, கேமரா இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுங்க, அதுதான் பெரிய விஷயமே கிடையாது. க்ராப் ஆகுது அப்படின்னா 4Kல 120p வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே இப்போ ஒரு பெரிய விஷயம்னா, இப்போ ரீசெண்டாக வந்த நிறைய கேமராஸில் பார்த்தீங்கன்னா 4K 60pலே க்ராப் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் 4K 120pல தான் க்ராப் ஆகுது, 1.6 டைம்ஸ் வந்து க்ராப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சது என்னென்னா, இந்த 11 frames per second தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மெக்கானிக்கலில் எடுத்தாலும் எலக்ட்ரானிக் ஷட்டரில் எடுத்தாலும் 11 frames per second தான் சொல்லியிருக்காங்க. அதாவது மெக்கானிக்கல் எடுத்தால் சத்தம் கேட்கும், எலக்ட்ரானிக்கில் எடுத்தால் சத்தம் கேட்காது. பட் 11 frames per second ரெண்டு பக்கமும் ஈக்குவல் தான். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி இல்லை வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் அதிகமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. தென் பேட்ரி லைஃப் லாஸ்ட்டாக வந்து, அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த A6600 சீரீஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 840 ஷார்ட்ஸ் எடுக்கலாம் ஃபுல் சார்ஜுக்கு அதில். ஸோ இந்த கேமராவோட வந்திருக்கிற NP-FZ100 பேட்டரி வந்து அந்த லெவலுக்கு கண்டினியூஸ் வந்து மோர் தென் 540 ஷார்ட்ஸ் மேலே கொடுக்க மாட்டேது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் மேலே சோனி கொஞ்சம் கவனத்தை செலுத்தும். தென் நோ டைனமிக் ஸ்டெடி ஷாட், அதாவது டைனமிக் ஸ்டெபிலைசேஷன் இந்த கேமராவில் இல்லை. ZV-E1ல வந்திருக்க அந்த டைனமிக் ஸ்டெபிலைசேஷன் ஐபிஸோடு சேர்த்து ஆக்டிவ் ஸ்டெடி ஷாட்டோட சேர்த்து ஒரு டைனமிக் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு அருமையான விஷயமா தெரிஞ்சிச்சு. ஸோ வீலாகிங்க்கு சூப்பராக ஒரு டைனமிக் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்தாங்க. ஸோ அந்த டைனமிக் ஸ்டெபிலைசேஷன் ஏன் இதில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மேபி ZV-E1ஐயும் இதையும் அவங்க வந்து பிரித்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாத்துலேயும் கொடுக்கக்கூடாதுல்ல, ஒரு கேமராவுக்கும் ஒரு மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் இந்த டைனமிக் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்காமல் விட்டுருக்காங்களா இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு டைனமிக் ஸ்டெபிலைசேஷன் இருந்திருந்தால் இன்னும் நல்லா. ஸோ இதெல்லாம் இருக்கட்டுங்க. இந்த கேமராவில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா 4K 120 ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க.
தென் 4K 60pல எந்த வித க்ராப்பும் இல்லாமல் வீடியோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபுல்லி ஆர்டிகுலேட்டிங் ஃபுல் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அருமையான பஃபர் மெமரி கொடுத்துருக்காங்க. அருமையான ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபீச்சர்ஸ் அந்த A7R5ல உள்ள அதே AI பேஸ்ட் அல்காரிதத்தை இதுக்கும் யூஸ் பண்ணிடுற விஷயம்லாம் பட்டாஸ். இந்த கேமரா பற்றி நம்ம இவ்வளோ நேரம் வளர்னது ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We create a bond with you. Bye bye.